அவசரமாக நல்லபடியாக சித்ரா வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ ஒருத்தர் பார்த்து, ஏமா எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக வர, அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அது வந்துன்னு தயங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்து வந்துட்டு, சித்ரா டைம் ஆகுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, சரி நான் அப்புறம் சார் நல்லா இருக்கார் அப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அவசரமாக வண்டியில் போயிட்டு இங்கே வந்துட்டு நேராக உள்ளே போய் பார்க்கறதுக்காக கருணா போக, சார் இது லேடிஸ் இது உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல, ஒரே நிமிஷமா நான் போய் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா உள்ளே வராரு. சித்ரா எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா செல்வி வந்துட்டு அங்கே இது வச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தான் சித்ரான்னு நினச்சிட்டு இது பண்ண போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு வந்துடுறாங்க நம்ம சித்ரா. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நான் வாங்க போகலாம், ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, ஐயோ நீ தான் நினச்சிட்டேன், இன்னும் இவ்வளோ நேரம், சரி வாங்க முடிஞ்சிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சித்ராவை காணோம், அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. மதுவும் அதாவது ஜெயந்தியே ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்குறாங்க. எங்கே தான் போனால் இந்த சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாரு கிருபாகரன்னு. அப்புறம் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. டே திவாகர் என்னடா நீ இதெல்லாம் கவனிச்சிக்க மாட்டியா, சீக்கிரமாக ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க, போய் பாரு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் போயிட்டு மேலே சித்ரா ரூமில் போய் பார்த்தா ஃபுல்லாக எப்படி ஜெயந்தி வந்து பார்த்தப்ப தலைக்காணி போட்டு இது பண்ணிடுச்சு அதே மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரமாக தூங்க எழுந்துரு ரெடியாக பூஜைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சித்ரா என்ன இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி இது பண்ணால் பெட்ஷீட்டு விளக்கி பார்த்தா அதில் இருக்குது ஜெயந்தி. நீ என்ன இங்கே படுத்துட்டுக்க, டயர்டாயிடுச்சுங்க வேலை செஞ்சாத்தான்ற. அப்போ சித்ரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சித்ரா கீழே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் கீழே வந்து தேடி பார்த்தா எங்கேயும் காணும். அண்ணன் எங்கேயுமே காணும் நட்சத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நானும் காலிலேருந்து பார்க்கவே இல்லை, இந்த ஜெயந்தி தான் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணியுமே வந்து சொல்ல, எங்கே தான் போயிருப்பா இவ அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகியிருக்க. இங்கே வெளியே வந்து நிற்கிறாங்க கருணாவும் சித்ராவும். அப்பாடா சரி போ உள்ளே போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ உள்ளே போனால் மாட்டிக்குமே, அப்பா வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அப்பா சொல்லிட்டு தானே வந்தோம். இல்லை அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சித்ரான்னு கேட்டவனும் கருணா பயந்து போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க கொஞ்ச நேரம் கண்ணு மூட அப்படின்னு சொல்லிட்டு பேக் வழியாக மேலே போயிடுறாங்க. அப்புறம் எங்கே போயிருப்பா சித்ரான்னு எல்லோரும் புலம்பிகிட்ருக்க. கரெக்டாக ஜெயந்தி கேட்குறாங்க. ஜெயந்தி பயந்து போய் திருன்னு முடிச்சுட்ருக்காங்க. அது வந்து இது அதுன்னு சொல்லி ஏதோ இது பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக சித்ரா மேலேருந்து வந்துடுறாங்க. அதுவும் வந்துட்டு அதேன்னு சொல்கிறாங்க. டே மேலே பார்த்தேன்னு சொன்னேன், இது வரால. இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்லிடுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடுக்கு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்காருன்னா எப்படியெல்லாம் நடிக்கிறா பாரு, இந்த சித்ரா பொண்ணு இப்படியெல்லாம் நடிப்பாளான்ற மாதிரி யோசிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்துவோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்துட்டுலேருந்து ஒரே சந்தோஷமாயிட்டு அடிவை நேற்றுலேருந்தே பார்த்து சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாக வர்றது கருணா, அதுக்கப்புறம் கிருபாகரனோட அப்பா, அதுக்கப்புறம் ஜெயந்தி சித்ரா வராங்க. வந்து உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பலகாரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்மளோட இந்து. அவங்க அம்மா எடுத்துகிட்டு போய் கொடுத்து, நீ போயிட்டு ஃப்ரெண்டை ரெடி பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ கருணாவை பார்க்குறாங்க, இவன் தான் மாப்பிள்ளையான்னு ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரெடி ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை யார்டி அங்கே பாட்டி இவராக அந்த பக்கத்தில் இருக்கிறான்னு கேட்க, பக்கத்தில் இருக்கிறது பார்த்தா மாப்பிள்ளை மாதிரியே இருக்குது, இவர் தாண்டி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கருணாவை காமிக்கிறாங்க. ஒரு நேரம் ஷாக் ஆகிறாங்க. அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அதுக்குள்ளேயே காஃபி கொடுக்கணுன்னு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முடிச்சுட்ருக்குறாங்க இந்து. கரெக்டாக போய் காஃபி கொடுத்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க ஓகேன்ற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்க, இந்த ஃபினான்ஸை வந்துட்டு மேனேஜராக இருக்கிறாரு, இல்லை கலெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ இல்லாமல் கலெக்ஷன் எதுவும் நடக்காதுல்ல நம்ம கம்பெனியில் அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லிட்டுறதுனால எல்லாருமே ஆமான்ற மாதிரி தலையாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணுக்காக தான் இந்த கல்யாணமே, என் பொண்ணு வந்துட்டு விருப்பப்பட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணம், என்னம்மா உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொண்ணு அமைதியாக முறைச்சி பார்த்துட்டுருக்காங்க. கருணாவை இப்படியாப்பட்ட மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்புறம் கருணா வந்துட்டு இந்துவை காலில் விழ வச்சு இது பண்ண அந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறாங்க. இவன் இன்னும் இதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வயசானவங்க கூட பார்க்காம கடத்திருக்கான் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஆளுங்களோட நான் எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியும், நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி தான் பண்ண வைப்பார், அதனால் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணோட விருப்பம் தான், எங்கள் விருப்பம் நீங்கள் கிளம்புங்க ஐயா, நீங்கள் இப்படி ஒரு இது கூட்டிகிட்டு வரீங்கன்னு நினச்சி பார்க்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் சொன்னது இது தப்பு தான், ஆனால் அதுக்காக கல்யாணம் வேணான்னெல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி கிருபாகரனோட அப்பா சொல்கிறாரு. இல்லைங்க ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் கருணா ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அப்புறம் இந்து அங்கே வந்து
கிளம்ப பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்ல வேலை அந்த பையனை பற்றி போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக கருணா உள்ளே வராரு. சாவி விட்டு போயிட்டேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாக, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசுனாங்களே அப்போவே நினச்சேன்னு சொல்லிட்டு இந்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே போகிறாங்க. அப்புறம் இந்து போயிட்டு இருக்கும்போது வழி மறைச்சி நீ எல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீ, சரியான டார்ச்சர் அப்படி இப்படி, உனக்கு கல்யாணம் ஆகவே விட மாட்டேன், இவர் ஒரு பக்கம் சொல்ல அவங்க ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அக்காவுக்கு வேலை கிடச்சிச்சு, இனிமேல் நீ நல்லா படிக்க வேண்டியதான், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு அவங்க அப்பா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. நானும் இந்த பெயிண்ட் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், அவள் பெரிய இடத்துல வேலை பார்க்குறா, அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்கும்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாப்பான்னு சொல்லிட்டு இந்த டப்பாலாம் தூக்கி போட்டுட்ருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா தீபா அவங்க பாய் ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிட்டாங்க. அவங்க அப்பா பளிச்சுன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. உன் தங்கச்சியை பற்றி யோசிச்சியா, இதுக்கப்புறம் அவளுக்கு நான் எப்படி கல்யாணத்தை பண்ணுவேன், உனக்காக எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பண்ணா, இப்போ கூட அவளை நல்லா படி, அக்கா பார்த்துப்பா எல்லாத்தையும் சொன்னேன், நீ என்னடா தான் இப்படி சுயநலமாக பண்ணிட்டு வந்து நிற்கிறீ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் லவ் பண்ணோம், அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கோவமாக திட்டிகிட்டு இருக்கிறாருப்பா, அவள் நம்ம தீபாப்பான்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்தி, நீ எதுவும் பேச தேவையில்ல, எங்கள் அக்கா இல்லவே இல்லை, இதுக்கப்புறம் ஒழுங்கு மாதிரியே எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடு, எங்கள் குடும்ப மானத்தை வாங்கிட்டா அப்படி இப்படின்னு அவங்க அப்பா கோவப்படுத்திட்டேன். இங்கே பாரு தீபா, அவனை பற்றி யாரா தப்பாக பேசினாங்கன்னா இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல உடனே தீபா வந்துட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இந்துவும் அவங்க அப்பாவும் ரொம்பவே உடஞ்சி போயிடறாங்க. எல்லாருமே இந்து ஒரு மாதிரி சிம்பத்தியாக இது பண்ணி ஃபீல் பண்ணி சொல்ல, அப்புறமா தயவு செஞ்சு எல்லோரும் இங்கேருந்து போங்கன்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சுறாங்க. இந்து அதோட எபிசோட் முடியுது.